வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பைல்வான் ரங்கநாதன் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாமரையோட அந்த தாமரை ஆதி ஸ்வேதாவோட இஷ்யூவை பற்றி பேசியிருந்தாரு. அதுக்கு கோவப்பட்டு தாமரையும் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வகையில் சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயினான ஸ்வேதாவை பற்றின ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு பைல்வான் ரங்கநாதன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப கோவமாக நம்ம ஸ்வேதாவும் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உங்கள் பாட்டுக்கு பேசாதீங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா அதில் கொஞ்சமாவது உண்மை இருக்கணும். உண்மை இல்லாத ஒரு விஷயத்த தயவு செய்து இப்படி பேசாதீங்க. ஒரு பொண்ணை பற்றி இந்த மாதிரி தரக்குறைவாக பொது வழியில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து அவரோட விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் ஃபேமஸ் தாமரை வந்து ரீசெண்டாக ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப கண்கலங்கியபடி என்னுடைய 3 லட்ச ரூபாய் பணம் அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நான் சேர்த்து வச்சுருந்த என்னுடைய பணம் மற்றும் நகையை வந்து அந்த ஆதி அப்படிங்கிற பர்சன் வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆதி அப்படிங்கிற பர்சனை தனக்கு சின்ன மருமகள் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்க ஸ்வேதா மூலமாக தான் தெரியும். அவங்க 2 பேருமே ஸ்வேதா மூலமாக எனக்கு அவங்க அறிமுகமாகி 2 பேருமே எனக்கு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அந்த வகையில் தன்னுடைய வீட்டில் தான் நான் ஆதியை வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்வேதாவை அவர் ஏமாத்திருப்பாரு. அதாவது கல்யாணம் பண்ணி அவர் ஏமாத்திருப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாது ஸ்வேதாவுக்கு அவர் மேல கேஸ் இருக்கிறதும் அவர் ஒரு ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் தெரியாது. ஸோ அதுக்கப்புறமேல அதை கண்டுபிடிச்சி ஸ்வேதாவோட மொத்த ஃபேமிலியும் வந்து ஆதி அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து ரெஸ்கியூ பண்ணி தான் நம்ம பிக் பாஸ் தாமரை வந்து தன்னுடைய வீட்டில் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தாங்க. நான் உனக்கு பண்ணன உதவிக்கு நீ எனக்கு சரியான பதிலடியை கொடுத்துட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும், இவனால நீங்க யாராவது அஃபெக்ட் ஆயிருந்தா கண்டிப்பா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் நம்பரையும் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் வந்து இந்த விஷயத்தினால வந்து ஒரு சின்ன திரை பிரபலமும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க சீரியல் ஆசை ஹீரோவான வெற்றி வசந்த் தான். அவரும் அவருடைய மனைவி வைஷ்ணவியும் வந்து ஆதியால் ஏமாற்றப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏமாத்திருக்காரு. தனக்கு வந்து ஸ்வேதா மூலமாக தான் ஆதியை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை அப்படின்னா அவரும் வந்து எங்களுக்கு தேர்ட் பர்சன் தான், எங்களுக்கு ஸ்வேதா மூலமாக தான் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆனார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் வெற்றி வசந்த் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் வந்து பிக் பாஸ் தாமரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தாங்க. அதாவது வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கும் ஆதிக்கும் வந்து தவறான தொடர்பு இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பயந்து தான் இன்னைக்கு பிக் பாஸ் தாமரை தன்னுடைய பணத்தை திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பைல்வான் ரங்கநாதன் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு ரியாக்ட் பண்ண தாமரை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா நீ எனக்கு அவன் கூட கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப. என்னுடைய புருஷனோட கால் தூசுக்கு ஆவானா அவனையும் என்னை சேர்த்து வச்சு பேசுறதுக்கு உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நீ வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு யாரும் ஒய்ஃபாவோ குழந்தையாவோ அம்மாவோ யாரும் எந்த பெண்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு தான் பெண்களையே பிடிக்காது இல்லை. கண்டிப்பாக உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற எந்த குழந்தையுமே உனக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ போய் ஒய்ஃப் கிட்ட கேளு, அந்த குழந்தை ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப வந்து பிக் பாஸ் தாமரை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நடத்த கெட்டவ அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசினது தான். அது மட்டும் கிடையாது, பிக் பாஸ் தாமரை வேற என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உன்னை நான் எங்கேயாவது வேற எதுலையாவது ஒரு பொதுவெளியில் பார்த்தேன்னா அந்த இடத்த கூட நான் மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். உன்னை சட்டையை பிடிச்சி நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லா பெண்களை பற்றியும் தவறாக பேசுகிற உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பைல்வான் ரங்கநாதர் வந்து ஸ்வேதாவை பற்றியும் நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு. ஸ்வேதாவுக்கும் சின்ன மருமகள் சீரியலோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அந்த தொடர்பை மையப்படுத்தினால்தான் அவங்க ஆதியை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்ட்டும், அவங்க கூட இப்போ புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ ஆதிக்கிட்ட டைவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் இந்த ஆதியை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி விஷயங்களை தான் பைல்வான் ரங்கநாதன் பேசியிருந்தாரு. அதுக்கு கோவப்பட்டு ஸ்வேதாவும் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி தரக்குறைவாக பப்ளிக்கில் பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கேட்டிருந்தாங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என்னை முன்ன பின்ன நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆதியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நான் வந்து அவன் கூட அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவனால் ஏமாற்றப்பட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த சீரியல் சான்ஸ் கிடச்சி நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க என்னுடைய உழைப்பு மட்டும்தான் காரணம். என்னுடைய உழைப்புக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய 10 லட்ச ரூபாய் பணத்தை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேல அவன் மேலே கேஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நான் அப்போ அவனை விட்டுட்டு போகல. நான் சம்பாரித்த மொத்த காசான 10 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணி
வக்கீலுக்கு அவனை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணினேன். அதுக்கப்புறமும் அவன் வந்து நல்லபடியாக இருப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன். பட் அவன் என்னை ஏமாற்றிட்டு அவன் வந்து மறுபடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ராடுத்தனத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் இவன் கூட வாழக்கூடாது, இவன் கூட வாழ்கிறது தன்னுடைய உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய அம்மா வீட்டார் வந்து அவன்கிட்ட இந்த செல்ஃபோன் லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனை அடித்து துரத்தி அமிச்சாங்க. அப்போ தான் தாமரை அக்கா அவனை ரெஸ்கியூ பண்ணி அவனுடைய வீட்டில் ஸ்டே பண்ண வச்சாங்க. நான் பல தடவை அவங்கக்கிட்ட சொன்னேன், இவன் வந்து ஒரு பெரிய ஃப்ராடு, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாமரை அக்கா என்கிட்ட சொல்லிட்டு போனதால என்னால் வேறு எந்த விஷயமும் அவங்கக்கிட்ட பேச முடியல. அதுக்கப்புறம் என்னால் தடுக்க முடியல. இந்த மாதிரி என்னை பற்றி எந்த விஷயமே நடந்தது தெரியாமல் நீங்கள் வந்து எப்படி ஒரு பொது வழியில் என்னை நடத்த கட்டவங்கிற ரீதியில் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து ஸ்வேதா தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமான பொண்ணு கிடையாது. நான் என்னுடைய தொழிலில் நல்லபடியாக என்னுடைய உழைப்பு போட்டு நான் முன்னேறிக்கிட்டு வரேன். நான் என்னுடைய வழியில் போயிட்டுருக்கிறேன். நான் வந்து ஒருத்தரால் ஏமாற்றப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நான் அவனை முழுக்க காதலிச்சு அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவனை அந்த வெளியில் கொண்டுட்டு வர ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் மறுபடியும் அதே தப்பை பண்ணலாம் அப்படிங்கிறதால என்னால் அவன் கூட வாழ முடியல. இந்த மாதிரி என்னுடைய லைஃபோட அதர் சைடு தெரியாமல் நீங்கள் என்னை பற்றி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசியிருக்காங்க. வைல்வன் ரங்கநாதன் இந்த மாதிரி பிக் பாஸ் தாமரை மற்றும் சின்ன மருமகள் ஹீரோயினான ஸ்வேதாவை பற்றி பேசின அந்த விமர்சனங்கள் தான் இன்னைக்கு, அதுக்கு 2 பேரும் கொடுத்த பதிலடி தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஆதி வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ராட் பர்சன் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற நிறைய இடங்கள்ல 50,000 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறத போலீஸே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இன்னும் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். ரீசெண்டாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாமரை பற்றி நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோவையும் கொடுத்துருந்தாரு. அது மாதிரி ஸ்வேதா பற்றி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா வந்து வேற ஒரு பணக்கார தொடர்பு கிடைச்சதுனால என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸும் அமைச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த அந்த வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆன ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டா, நான் கண்டிப்பாக உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, நான் பண்ணுற நல்லது பிடிக்காம என்னை ஏமாத்துறாங்க, நான் பண்ணுறது தப்புன்னா நான் அந்த தப்பை நான் 100 தடவை செய்வேன், ஏன்னா என்னால் எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து ஆதியும் தன்னை பற்றின விஷயங்கள்ல அவருடைய வலைதள பக்கங்களில் கொடுத்துக்கிட்டே வராரு. ஆனால் இதில் யார் பக்கம் உண்மை இருக்குது, யார் ஏமாற்றப்பட்டிருக்காங்க, உண்மையிலேயே யார் வந்து மோசமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. இந்த வகையில் உங்களுக்கு ஸ்வேதா மேலேயோ இல்லை தாமரை மேலே தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.